ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு இந்தோ கரானோ கை கொக்குஜின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்க்க போகிறோம். என்ன கான்வர்சேஷன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எனக்கு வந்து காலில் அடிபட்டுருக்குது. அடிபட்டதை வந்து மோனிஷ் விசாரிக்க போகிறான். நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற கான்வர்சேஷன், அதாவது கைவா அப்படின்னு சொல்லுவாங்க கான்வர்சேஷன் அப்படின்றது. ஜா இக்கிமாஷோக்தா. ஹாய். じゃあ行きましょう。お父さん、昨日足に怪我をしてしまったのですが、今の状態はどうですか？昨日より今の方がちょっと痛みが和らいでいます。ஸோ மோனிஷ் என்கிட்ட கேட்ட கேள்வியே அவன் சொல்லுவான். அதுக்கான தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். お父さん、昨日足に怪我をしてしまったのですが。ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சொல்லியிருக்கான். கினோ, ஒத்தோசான் அப்படின்றது அப்பா, கினோ அப்படின்றது நேத்து, அஷி அப்படின்றது காலு, இன்னொரு அஷின்னு இருக்குது. அந்த அஷி வந்து பிரிட்ஜு. இந்த அஷி வந்து பார்த்தீங்கன்னா அஷி கால் அப்படின்றது அர்த்தம். நீ அப்படின்றது பார்ட்டிக்கல், கெகா அப்படின்றது இன்ஜுரி, ஷித்தே ஷிமாவு அப்படின்றதுனா ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்பா இது அடிபட்டுடுச்சே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது அடிபட்டுடுச்சே அப்படின்றத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கெகாவோ ஷித்தே ஷிமாத்தானோ தேசுகா. கா அப்படின்றது என்னன்னா அடிபட்டுடுச்சு, ஆனால் இமானோ ஜோத்தாய் வா டோ டெஸ்கா. இமானோ ஜோத்தாய் அப்படின்னு, இமா அப்படின்றது இப்பொழுது, ஜோத்தாய் என்றது நிலைமை அப்படின்றது ஜோத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. வா அப்படின்றது பார்ட்டிக்கல், தோ தேஸ்கா எப்படி உள்ளது. ஓகேங்களா? மோனிஷ் கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா, கினோயோரி இமானோ ஹோகா இதாமிகா யவாராய்தே இமாஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது கினோ அப்படின்றது நேற்று அப்படி. ஓகேங்களா? நேற்றை விட, யோரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா விட, நேற்றை விட, இமானோ ஹோகா இப்பொழுதைய நிலைமை, வலி குறைந்து உள்ளது. இதாமிகா, இதாமி அப்படின்றது வலி, இதாமிகா கான்றது பார்ட்டிக்கல், யவாராய்தே இமாஸ் அப்படின்றது என்னென்னா குறைந்து உள்ளது அப்படின்றது தான் அதற்கான பொருள். நேற்றைய விட இப்பொழுது வலி குறைந்துள்ளது. கினோயோரி இமானோ ஓகா இதாமிகா யவாராய்தே இமாஸ். தமிழ் இலக்கணத்தோடு ஒப்பிட்டு நம்ம ஜப்பானிய மொழியை சுலபமாக கற்றுக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது ஜப்பானிய மொழியில் ரே அப்படின்வாங்க. சென்டென்ஸ் அப்படின்றதுக்கு புன்ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன, புன்ஷோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு அலுவலகத்திற்கு செல்வேன். இதை நம்ம அப்படியே ஜப்பானிய மொழியில் எப்படி மாற்றோம்னா, அஷிதா ஜிமுஷோனி இக்கிமாஸ். இதுதான் வந்து இதில் இருக்கிற பெரிய விஷயம். அதாவது இதை நீங்கள் ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்தீங்கன்னு வச்சுக்கலாமே. நாளை அலுவலகத்திற்கு செல்வேன் அப்படின்றத நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது, டுமாரோ ஐ வில் கோ டு ஆஃபீஸ் அப்படின்னு வரும். பட் ஆனால் இது தமிழில் இருக்கிற என்ன இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஷிதா அப்படின்றது நாளை, அலுவலகம் அப்படின்றதுக்கு ஜிமுஷோ, இக்கு அப்படின்றதுக்கு நீ பார்ட்டிக்கல், இக்கிமாஸ் அப்படின்றது செல்வேன் அப்படின்னு தமிழில் வருது இல்லைங்களா? அது அப்படி இக்கிமாஸ்னு வரும். அதாவது நீங்கள் அப்படியே ஒப்பிட முடியும் ஒரு வார்த்தையும். நம்மளுடைய பார்ட்டிக்கல் இக்கு, அலுவலகத்திற்கு இக்குன்னு வருது இல்லைங்களா? அது வந்து நீ அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தமிழ் இலக்கணத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் ஒரு கிராமர் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு ஜப்பானிய மொழி ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ஹோப் இந்த காணொலி மூலயமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனல் பேர் என்னது? இந்தோ கராட் கை குக்குஜின். இந்தோ கரானோ கை குக்குஜின். அதனால தான் உங்ககிட்ட பேர் என்னன்னு கேட்டேன். ஜா மதா அஷ்டா ஐமாஷோ யுரோஷ்கோ நேகாய் ஷிமாஸ். சயோனாரா.